பண்ணிடுற? கேவலமா கேவலமா தான் இருக்கு. என்ன வளர்த்துற? வர வர எனக்கு இந்த சனியை பிடிச்ச தொழில் பிடிக்கல. ஆனா பொழப்பு நடத்துருவேன். இதுக்கு முன்னால நான் தனியா நடக்கிறப்ப வாங்குற சம்பளம் 4 நாளைக்கே பத்தாது. இப்ப கூட இன்னொருத்தி வந்துட்டா. அவளுக்கு சோப்பு சீப்பு செருப்பு எல்லாம் வாங்கி தரணும். பத்தா அம்மா, துரோகிய கூட மன்னிச்சு நண்பனாக்கலாம். ஆனா நண்பன் துரோகி ஆயிட்டா அவனை மன்னிக்கவே கூடாது. அவங்கள உண்மையா லவ் பண்ணதுனால சரி, அவங்க உண்மையா லவ் பண்ணா புதருக்குள்ள போணுமா? அவங்கள நம்பி அவங்க கூட இதுதானம்மா லவ்? இதெல்லாம் மேம் லவ். அப்புறம் புதருக்குள்ள போறேன்னு சொல்றீங்க? வைத்தியரையா, நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது கேள்வி. வெத்தலமாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி சிகரெட் இல்லீங்க. கஞ்சா அடிப்பியா? இல்லீங்களே. கள்ளு சாராயம் இல்லீங்களா. காந்தி விஸ்கி இல்லீங்க. பொம்பளை கம்பளை வாழையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிருக்குடா நீ 100 வயசு வரைக்கும்? ஒரு பஞ்சு சொல்கிறேன் கேளுங்க. வாழ்க்கையோட தத்துவம். ஆமாம், வாழ்க்கையோட தத்துவம் தான். மூக்கு இருந்தால் சளி இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கைன்னு இருந்தால் வலி இருக்கத்தானே செய்யும். ஒன்றும் பண்ண முடியாது. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். நீயும் ஒரு நாள் போயிடுவேன், நானும் ஒரு நாள் போயிடுவேன். தப்பென்ன சரி என்ன, எப்போதும் விளையாடு. அட பாவி என்பார்கள். தப்பாக நினைக்காத. எப்பாதே போனாலும் இன்பத்தை தள்ளாத. சோறுண்டு, சுகமுண்டு, மது உண்டு, மாது உண்டு, மனம் உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு. போடா. மனுஷனா பிறந்தா ஒரு லட்சியத்தோட இருக்கணும். அண்ணா, குனிஞ்சு தேங்காய் பொறுக்கிறதுனால லட்சியம் இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. எனக்கு லட்சியம் இருக்குதுங்க. என்ன பின்னால தெரியுது இல்லைங்க அரமனை. அதுல வேலை செய்யறவனுக்கு சொல்ல வேண்டாம், சேர்த்து விடுறேன். இல்லைங்க, அந்த அரமனை ஒரு நாள் எனக்கு சொந்தமாக்கி. நீங்க இப்போ யாராச்சும் ஒரு பையனை பிடி ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு வந்து, அந்த பையன் நீங்க வந்து எப்படி கரெக்ட் பண்ணுவீங்க? பிடிச்சிருக்குண்ணா, நான் வந்து மத்த பொண்ணுங்க மாதிரி சுத்தி வளைச்சு இப்படி பார்த்து அப்படி கண்ணடிச்சு அது மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஸ்ட்ரெயிட்டா போய் நீங்க வந்து சிங்கிளா கமிட்டடான்னு கேட்பேன். சிங்கிளா இருந்தா நம்பர் கொடுங்க. கமிட்டட் ஆச்சே, போயிட்டு வா தம்பி பாய் அப்படின்ட்டு வந்துருவேன். கோடை ரவுடி மவனே, உனக்குள்ள முழிச்சுக்கிட்டு இருக்க அதே மிருகதான் எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கு. அத அனாவசியமா தட்டி எழுப்பிடாத. வடதுன்றான், காசு காட்டா மிருகம் தூக்குதுங்கிறான். இன்னைக்கு உங்ககிட்ட வசமா மாட்டிக்கிட்டான், விடக்கூடாது இவனை. என்ன மிருகம் ஜூ விடுற? அப்படி என்ன மிருகண்டா உள்ள தூங்குது? எடுத்து காட்டுற. இதை என்கிட்ட முதல்ல கேட்டுக்கலாமே, ஏன் இவ்வளவு டிலே பண்ணீங்க? இப்போ காட்டுறேன் பாரு. இதாண்டா அந்த மிருகம். கொஞ்ச நேரம் ஒதுக்கி கூந்தல் ஒதுக்கி குறிப்பு எழுதுங்கள் எந்த தோளில். ஒன்றை எடுத்து தேனில் நனைத்து கையப்பமிடுவேன் உந்தன் மார்பில். உலகம் வாழ நிதி ஒதுக்கு, என் உயிரும் வாழ மடி ஒதுக்கு. அரசன் வாழ விதி இருக்கு.